OH பார்வையில் நாம் பார்க்க போகும் படம் மை லார்ட். இதை இயக்கியவர் ராஜமுருகன். இது அவரோட 5வது படம். இந்த படத்தோடைய ஹீரோ சசிகுமார், ஹீரோயின் சைத்ரா அச்சார்னு ஒரு கன்னட நடிகை. அவங்க அதுக்கு பிறகு ஆஷா சாரத்னு ஒருத்தங்க மத்திய அமைச்சராக நடிச்சிருக்காங்க. குரு சோமசுந்தரம் ஒரு பத்திரிகையாளராக நடிச்சிருக்காரு. நான் கதிர்வேலன் என்கிற பெயரில். அப்புறம் இயக்குனர் கோபி நயினார், ஜெயபிரகாஷ், வசுமித்ரா போன்ற நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் கதைன்னு பார்த்தா ஒரு ஒன்லைனில் சொல்லலாம். எப்படின்னா, பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்குல்ல, அதுதான். அதே போல் திருக்குறள் சொல்லுவாங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற ஒரு திருக்குறள். எப்படின்னா, மத்திய அமைச்சராக இருக்கிற ஒரு பெண் மத்திய அமைச்சர், அவங்க தான் அந்த ஆஷா சரத்துங்கிற அந்த நடிகை நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு பெண் மத்திய அமைச்சருக்கு சிறுநீரக கோளாறு. அவருக்கு சிறுநீரகத்தை மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும். அதுக்காக டோனரை இந்தியா முழுவதும் தேடுறாங்க. ஹை ப்ரொஃபைலாக இருக்கிறதுனால அதிகாரிகள், பெரிய செல்வாக்குள்ளவர்கள் தேடுறாங்க. இவரோட ரத்த மாதிரி உள்ள 2 பேர் இருக்காங்க இந்தியாவில். ஒருத்தர் பீகாரில் இருக்காங்க, ஒருத்தர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கார். அவர் தான் சசிகுமார். அவர் எங்கே இருக்காருன்னா, கோயில்பட்டியில் ஒரு கிராமத்தில் ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாரு. அவரோட காதலியாக மனைவியாக இருக்கிறவங்க சைத்ரா அச்சார். இவங்களை தேடி வராங்க அந்த அமைச்சருடைய ஆட்கள். என்னென்னா, சிறுநீரக தானம். இந்த ரத்த மாதிரி இருக்கிறனால இவர்கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்தனாலும் அந்த சிறுநீரகத்தை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும், இல்லைன்னா அந்த அமைச்சரோட உயிர் போயிடுங்கிற ஒரு நேரத்தில் வராங்க. இவர் சில கோரிக்கைகள் வைக்கிறாரு. அதில் ஒரு கோரிக்கை எப்படின்னா, ரேஷன் கார்டு எனக்கு இல்லை, நான் உயிரோடு இருக்கேன் ஆனால் இல்லை, எனக்கு ஒரு ரேஷன் கார்டு வேணும்னு சில கோரிக்கைகள் வைக்கிறாரு. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தார்களா, இவர் மத்திய அமைச்சருக்கு ஒரு சிறுநீரகத்தை தானமாக கொடுத்தாராங்கிறது தான் மை லார்ட் படத்தோட கதை. இது எப்படின்னா, ஒரு எளிய மனிதர்கள், விளிம்பு நிலை மனிதர்களை பற்றி கதை. பொதுவாக ராஜமுருகனோட கதைகள் எல்லாமே அப்படி தான். ஜோக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலை தவறிய மாதிரி ஒரு மனிதர் இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் தான் மக்களுக்காக போராடுவார். ஜனாதிபதி வரைக்கும், மாளிகை வரைக்கும் போராடுற ஒரு ஆளாக காட்டியிருப்பாங்க. அதில் நடித்தவர் குரு சோமசுந்தரம். அந்த குரு சோமசுந்தரம் ராஜமுருகனோட 5வது படத்துலையும் இருக்கார். இதை நம்ம ராஜமுருகனின் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு கூட சொல்லலாம். அதே போல் ஷான் ரோல்டன் இருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவு நீரவ் ஷா. கோயில்பட்டியோடைய அந்த பகுதி, வெம்மையாக நிறைந்த அந்த பகுதி, தீப்பெட்டி தொழிற்சாலையில் கூலி தொழிலாளராக இருக்கிற அந்த மக்கள் வாழுகிற பூமி, எதுக்கெடுத்தாலும் கந்து வெட்டியை நம்பி வாழுகிற அந்த வாழ்க்கை, இந்த பின்னணியில் தான் சசிகுமாரோட வாழ்க்கை நகருது. எப்படின்னா, சசிகுமார் ஒரு ஆதரவற்றவராக இருக்கார். அவரை எடுத்து ஆதரவற்றோர், வள்ளலார் ஆதரவற்றோர் இல்லம் ஒருத்தர் நடத்துகிறார். அவர் யாருன்னா, அந்த ஹீரோயினுடைய அப்பாவாக நடிச்சிருக்கவர் தான் அந்த இல்லத்தை நடத்துகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் காதலர்களாக இணைஞ்சு பிறகு கணவன் மனைவியாக ஆகுறாங்க. ஒரு எளிமையான வாழ்க்கை. ஒரு உடல்நலம் இல்லைன்னா கூட ஒரு கந்துவெட்டிக்கு பணம் கேட்குற ஒரு வாழ்க்கை. அந்த கந்துவெட்டி கொடுக்குறவங்க எப்படின்னா, உங்களுக்கு ஜாமீனா என்ன தருவீங்க, உங்கள் உடலையே உங்கள் சிறுநீரகத்தை தாங்கங்கிற லெவலில் ஒரு கடுமையான ஒரு ஆள். அந்த கேரக்டரில் தான் வசுமித்ரா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு எளிமையான வாழ்க்கை. தன்னிட்ட சிறுநீரகம் கேட்டு தன்னிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அன்பை தவிர அப்படிங்கிற மாதிரி, தன் சிறுநீரகத்தை தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் தான் பல்வேறு நபர்கள் சசிகுமாரை கார்னர் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா உள்ளூர்லேயே அதுக்கான புரோக்கர்லாம் இருக்கிறாங்க. சிறுநீரகத்தை எப்படியாச்சும் கைப்பற்றி ஒரு பெரிய மனிதர்களுக்கு கொடுக்கலாம், பல லட்ச ரூபா கிடைக்கிற ஒரு தொழிலாக அது நடக்குது. அந்த பின்னணியை தான் அந்த படத்தில் ராஜமுருகன் சித்தரிச்சிருக்காரு. இது மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ரேஷன் கார்டு வாங்குறது அவ்வளோ சிரமமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகள்லாம் இந்த படத்தில் இருக்குது. நீரவ் ஷா படத்தை மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு ஓவியம் மாதிரி சித்தரிச்சிருக்காரு. அந்த கோயில்பட்டியோட அந்த வறுமையான வாழ்க்கை, அந்த வெயில் எல்லாமே, அந்த லைட்டிங் எல்லாமே நீரவ் ஷா ஒளிப்பதிவில் சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தில் மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தா சசிகுமாரோட நடிப்பு. அந்த பொண்ணு சைத்ரா அச்சார் அப்படியே ஒரு அந்த ஏழை எளிய பெண்ணு, அந்த அனாதை இல்லத்தில் வளர்கிற பெண்ணு, தீப்பெட்டி தொழிற்சாலையில் வளர்கிற ஒரு பெண் எப்படி இருப்பாங்க அங்கே வேலை பார்க்குறவங்க, அந்த நடிப்பை மிக அழகாக தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. டைரக்டர் பாலா கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார், நல்லா நடிக்க தெரிந்த ஹீரோக்கள் இந்த பெண்ணோட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும், அந்த பொண்ணு உங்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடும் அப்படின்னாங்க. அந்த நடிப்பை அவங்க தந்திருக்காங்க.
அதே போல் பத்திரிக்கையாளர் அருள் எழிலன் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி நடிச்சிருக்காரு, எக்ஸலண்ட். அவர் வந்து தொடர்ந்து அவர் ராஜமுருகன் படத்தில் நடித்தா கூட அவருடைய நடிப்பின்ல வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி, அந்த நடிப்பில் ஒரு மாதிரி சரளமான ஒரு நடிப்பு வந்து இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கு. அவரோட அதே மாதிரி குரு சோமசுந்தரம் தொடர்ந்து ராஜமுருகன் படத்தில் அவர் நடிச்சிட்டு இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு பத்திரிகையாளராக நடிச்சிட்டு இருக்காரு. அந்த பத்திரிகையாளர் பேர் வந்து நா. கதிர்வேலன்கிற பேர் வச்சுருக்காங்க. அந்த பேர்லேயே அவர் நா. கதிர்வேலன் விகடனில் பணியாற்றுறாரு. அவரோட பேரில் அந்த கதாபாத்திரத்தில் குரு சோமசுந்தரம் வர்றாரு. அதே போல் ஒரு வழக்கறிஞராக இது மாதிரி பிரச்சனைகளுக்கு எளிய மனிதர்களுக்கு உதவுகிற ஒரு கதாபாத்திரத்தில் கோபி நயினார் வந்து ஒரு கிளைமேக்ஸ் காட்சி எப்போ அறிமுகமாகிறாரு. இந்த படம் என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அன்பை சொல்லுது, கருணையை சொல்லுது. அதே போல் நாம் பகைவராக இருந்தாலும், நமக்கு துரோகம் செய்தவர்களாக இருந்தாலும், நம்மை விட்டு விலகியவர்களாக இருந்தாலும், நமக்கு எதிரிகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம வந்து அன்பை கொடுக்கணும், கருணையை காட்டணும், நம்மளால் முடிந்த ஒரு உதவியை செய்யணுங்கிற ஒரு உயர்ந்த வள்ளலாரின் கருத்தை தான் ராஜமுருகன் இந்த படத்தில் சொல்ல வர்றாரு. இந்த கிளைமேக்ஸ் காட்சிக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா கருணையும் அன்பும் தான் இந்த உலகத்தில் எப்போதும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. தமிழ் சினிமாவில் வந்து அதை தான் நம்ம சொல்ல விரும்பணும். வள்ளலார் கருத்தை முன்வைத்து வருகிற படங்களில், மிகச்சில படங்களில் ராஜமுருகனோட இந்த மயிலாடு வந்து மிகப்பெரிய ஒரு படமாக வந்திருக்கு. அன்பை விதைக்கிற ஒரு படம்ங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.